அவர்களுக்கும் ஆபரேட்டர் அவர்கள் மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இப்படிக்கு யாதவர் இளைஞர்கள் அணி மற்றும் அழகர்மலையான் சாமியாரிய குழு மற்றும் கிராம பொதுமக்கள் பி புத்தூர் அன்புலங்களுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் காசுல பணம் பணம் ஆமா நீ சம்பளத்துக்கு வந்திருக்கியா? இல்ல இல்ல சாப்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம ஊரியா காசு. சரி சரி. எங்களுக்கு பாசத்திற்குரிய நகைச்சுவை நடிகராக தமிழகம் வெட்டுமேசி கொட்டி வரும் பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் எங்களது மருதமணியைச் சேர்ந்த மருதமணி அண்ணாருடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது காடமங்கலத்தைச் சேர்ந்த எங்களது முருகன் அண்ணனுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமாத நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறை நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்காங்க தெரிவித்துக் கொண்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பொம்பளை போல வேற சொன்னோம்னா போயிடலாம். அண்ணே முக்கியமான மேட்டர்னே அதுக்கு சொல்லவில்லை. ஆனா அழகி அப்படியே சுந்தரி சுண்டலி சுண்டலி இல்ல பெருச்சாலி மேடம் முகர கட்ட எங்களுக்கு பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் தமிழக வெற்றி கொட்டி வரும் யூடியூப் புகழ்பெற்ற எங்களது சாந்தி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் ஆடி கத்துக்கொள்ளார். கத்த புள்ள குட்ட புள்ள எங்களை நாடக கலைஞர்களை தமிழக போற்றி எங்களை எல்லாம் முகத்தை காட்டி எங்களை பேரும் மூலம் பெற செய்த அருமையான யூடியூப் சேனல் எம்கேஆர் அண்ணனுடைய யூடியூப் சேனல் மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இறைவா எம்கேஆர் யூடியூப் சேனல் சார்பாக எங்களது கலை குழுமத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். உங்க பேரு சொல்லுங்க. உங்கள் முன்பாக உங்க பேரு தெரியுமா போன ஏனே இவரங்க மேடையில் இந்த மேடைதான் அப்புறம் என்ன அடுத்த ஊர் மேடையா காலையிலேயே ஜாதகாரன் சொன்னாரு. என்ன சனியம்புரம் பின்னாடி தான் சுத்தணும். அதான பார்த்தேன். வேற என்ன சொல்லுங்க உங்க அன்பையும் கத்துக்கூடிய பேருந்தோறும் மசூன் சொல்ல ஆள விடுங்க. வாணே கோச்சுக்காத சோறு தண்ண மாதிரி கோவம் கறிக்கடை சிங்கமா எனக்கு வந்துச்சு பிடிக்கணும். அப்புறம் ஆளு சொல்லுங்க. அவங்களுக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடி சேர்ந்த SSP முருகேசன் பப்பன் காமக்காகவும் மற்ற பழமொழி கத்துக்குள்ள காரணத்தினா நல்லா இருந்தா பாருங்க. பின்னாடி வாங்க. என்ன ஆட்டு கிடக்க பாட்டு படிக்கணுமா? ஒரு பாட்டு சரி ஒரு பாட்டு நல்ல பழைய பாட்டா. பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் வாழ தகுந்தவனை வாராமல் வைத்து விட்டேன் வாரம் பரத்தகையினால் பண்புதலை கொன்றவன் அந்த கொடைகளுக்கே ஆனால் இருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் சொல்லுடி என் ஞான பெண்ணே சொல்லுடி என் ஞான பெண்ணே சொல்லுடி என் ஞான பெண்ணே ஆரம்பமாவது ஆரம்பமாவது அவன் ஆராய்ந்து ஆரம்பமாவது ஆரம்பமாவது அவன் ஆடி அன்பை எடுத்து நல்ல ஆசையை கொண்டவன் அன்பை நடப்பாரும் ஞான பெண்ணே அன்பை எடுத்து நல்ல ஆசையை கொண்டவன் அன்பை நடப்பாரும் ஞான பெண்ணே துன்பத்தை கட்டி சூழத்தில் தொழுந்தாலும் சொல்வதை கேட்பாடும் சொல்வதை கேட்பாடும் ஆரம்பமாவது விடிய வரைக்கும் படிக்கலாம். அதான் உசுரோடு எரிக்க போறீங்களாடா வாய்ப்பு இல்லை.
ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், என்ன இந்த புத்தூர் ஊரு மண்ணு விலங்குனால விலகம ஒளிய சரி மசுவோட நீ எல்லாம் விளங்கவே மாட்டானா. அது ஊர் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். புத்தூர் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். சரி இருக்கட்டாலும் பிள்ளை வெளியே விடலாமா? பிள்ளை தள்ளுனே அதை செய்யணும். உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருந்துட்டாலும் நம்மளை 10 மாதம் சுந்தர பெற்ற தாய்மொழி மடலாக. ஏன்னா ஆமா தெய்வங்கள் 1000 தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளை பெற்று ஈண்டெடுத்து நம்மளை வளர்க்கிறாக பாத்தியா, அன்போட ஆசையோட பாராட்டி வளர்க்கிறாக பாத்தியா. அவர்களுடைய பாடலாக ஹலோ 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 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஒரு தத்தைகள்லாம் பாலா வந்து ஊட்டி வளர்த்த அம்மா உன் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. 10 மாசம் அம்மாவும் வசதிக்கு முன்னால எல்லாமே சும்மா ஒரு தத்தைகள்லாம் பாலானே ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆக்கல் அழித்தல் காத்தல் சிறந்த ஒரு தெய்வம், நம்மளுக்கெல்லாம் முன்னோடி தெய்வமாக விளங்கக்கூடிய ஆயர்குல கண்ணனுக்காக ஒரு பாடல். புல்லாங்குழல் கொடுத்தேன் மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும்
கங்கை மலர் தோட்டங்களேன் எங்கள் மதுசூதனன் புகழ் பாடங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடங்களே மன்னார் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்கள் பொருள் கொடுத்த பூங்கிகளே எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடுங்களே பாடம் கொடுத்தார் எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடுங்களே கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே கொடுத்த பூங்கிகளே எங்கள் குரு சோத்தமன் புகழ் பாடுங்களே பாசத்திற்குரிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற சாந்தி ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது ஆடல் அழகி அபிநய சுந்தரி வாங்க
ஹலோ வரக்கூடாதா? இனிய ஆடியோ அருமையா இருக்கு உண்மையாலுமே உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்துடும். ஆமா ஆமா. ஹலோ 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 எனக்கு பிடிச்சதான் பேச்சே வரும். ஆமா அத பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் உனக்கு. அங்கிட்ட இருந்து என்ன மாசு இருக்குடா. ஆமா உன்கிட்ட பிடிச்சாதான் அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல மாமா. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா மாமா? ஏதோ இருக்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்க்கவே முடியல முன்ன புண்ணியலாம். ஆமா ஆமா. இப்பதான் அவனும் அப்படியே ஏஜென்ட் ஆயிடுறீங்க. ஆமா ஆமா அதனால நடிக்கிறீங்க. உங்க நாடகம் யூடியூப்ல போட்டாங்க நாங்க பார்த்தோமே. ஆமா பரவாயில்ல. நல்லா இருக்கீங்கல்ல? அப்படிதான் இருக்கணும். மிருகங்கர்ற நல்லா இருக்கீங்களா? ஏய் மானம் கட்டி வாங்கி போட்டியா? எனக்கு நீ வாங்கி போட்டியா? மரியாதையா அன்னைங்கிறேன். அப்புறம் ஏதாச்சும் ஆமாடா எனக்கு பாசமலா இருப்பாங்க. சிவாஜி எனக்கு தொங்குச்சு அவனுக்கு தொங்கல. அண்ணா வணக்கம் அண்ணா. சிவாஜி சாவித்திரி செத்தே போயிட்டா உங்க எங்களை பார்த்தா பரவாயில்ல. வணக்கம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க. தாளக்கர்ரே ஓட்டாலும் நல்லா கிளுகிளுன்னு இருக்கு. யோ நான் இப்ப தப்பா தராது பேசணும்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எந்த ஊரு போனாலும் பேரும் புகழ் வாங்கி வர்றப்ப ஆமா ஆமா கொஞ்சம் ஒசத்தி தூக்கமா அப்படியே தூக்கி 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 ஓட்டாலும் சரி. சின்ன பையனுக்கு எடுத்துறாதம்மா. ஓஹோ தாளம். ஆமாமாமா பரவாயில்ல. 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமா அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியுமாமா. அவங்க இல்லைன்னா வச்சுக்கையே நமக்கு இங்க என்ன வேலை? ஒரு வேலையே கிடையாது. அதனால எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் இந்த ஐயர குஞ்சுகளா வணக்கமுங்க. என்னையா அங்க பாரு நடுவுல பாரிய ஒரு 5-6 குஞ்சு தெரியுக்கே. மனசுக்கு நிறைவான ஒரு மக்கள் நல்ல கூட்டம். நம்ம ஊர்ல உண்மையே கொள்ள கூட்டம். ஏமா நீ வேற புத்தூர் அருமையான மனசு நிறைஞ்ச ஊரு நிறைஞ்ச கூட்டம். அது ஏமாமா இங்க சின்னதா ஒரு குட்டு அங்க ஒரு குட்டு அங்க ஒரு குட்டு விட்டு விட்டா உட்கார்ந்து. ஆமா நடுவுல பாரு சரியான சொட்டை. யோ சொட்டை யாருக்குமா? யோ உனக்கு சொட்டை இல்ல அங்க வர சொட்டைய பாரு. அது கொஞ்ச நேரத்துல நிரப்பாம உட்காருங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு ஆதரவு தரணும். அப்பதான் நாங்க வந்து பேரும்புகள் வாங்க முடியும். நீங்க எல்லாரும் நாங்க இல்ல. இது எல்லாமே உங்க காசு தான். ஆமா ஆமா. ஏது அதுக்கு மணப்பாற பென்ஸ் ஸ்டோர்ல வாங்கினது. ஏப்பா என்னப்பாச்சு? என்ன சாமி? என்ன பாம்பு கண்ணா பூந்துருச்சா? என்ன ஐயோ யோ அட இருமா வருவாங்க. ஒண்ணு கடிக்க போறாங்க. ஏண்டா எல்லாத்துக்கும் சேர்ந்தாங்களே ஒண்ணு போறோம். என்ன இளைஞர்கள் இல்ல பைப் எல்லாம் பார்த்தேன் விடுங்கப்பா. வருவாங்க. பைப்புக்கு எதுவும் கொலை வந்துட போகுது. அதனால எல்லாரும் பாத்ரூம் போறாங்க. சரி போயிட்டு வரட்டும். எல்லாம் பேம்பஸ் போடுங்க. பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம் 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 மாமா. அப்பெல்லாம் இருந்தாலும் சரி சூப்பரா இருந்தாலும் விடிய விடிய பிறகு யாரு மாமா? நம்ம இனியா மைக் செட்டுக்காரனே எங்க அண்ணன். அங்க பாருங்க அங்கிட்ட யாரு உங்க அண்ணன்? அவரா? ஆமா எனக்கு அண்ணன். என்ன சொல்ற? உண்மையாலுமே எனக்கு அண்ணன். ஆமா சும்மா அப்பல பேசாதயா. இல்லம்மா விடிய விடிய அவர் புருஷ மாதிரி நீங்க 4 பேரும் பொண்டாட்டி மாதிரி. நீ எங்க கொடைக்கானல் ஊட்டி போறியா? ஏதாச்சும் பேசுன வண்டியில என் புருஷங்க எல்லாம் படுத்துருக்காங்க. சரிக்கா தெரியுமில்ல? சரிக்கா நான் ஒண்ணுக்கு எத்தனை புருஷன் அங்க போய் பாரு. சரி சரி. அங்க டாப்ல ஒண்ணு உள்ள ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. அதனால பார்த்து பத்திரமா பேச கத்துக்க. பரவாயில்ல. அப்பெல்லாம் இருந்தாலும் அங்க உள்ள மாதிரி ஒரு சொன்னக்கமுங்க நல்லா இருக்கீங்களா? கீ சாப்பிடுறேன். சரிங்க சரிங்க ரொம்ப பரவாயில்ல. உனக்கே பணிவான ஒரு மரியாதை. இப்படிதான் இருக்கணும். விடிய விடிய இப்படியே உட்காந்துங்க. அதான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் பாரச மனசு வைக்கணும் மாமா. கண்டிப்பா அவர் மனசு வைக்காட்டினா நமக்கு வேலை கிடையாது. இருந்தாலும் இறைவா இறைவா இன்னைக்கு இறைவன் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. தனியா சிங்கிளா வந்திருக்காரு. அதனால பரவாயில்லங்க. இறைவா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்கள். அண்ணா உங்க பேர் பாண்டி 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 அன்பு உள்ளம் பாண்டி அண்ணா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் எங்களது அன்பு உள்ளம் MKR எங்க போயிட்டாரு ஆலக்கானா? MKR இறைவா யூடியூப் சேனல் வணக்கம் 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 வணக்கம்.
மாமா மாமா கட்டுப்பட்டு போகணும் சுறுசுறுப்புன்னு போகணும் சல்லுன்னு போலாமா அம்மா போலாமா மாமா போலாம் அவங்க எஞ்சி போயிட்டாங்க நம்மளும் போலாவா மாமா போலாம் நாம ஏமா இன்னைக்கு மகமாய் நாடகம் வேணாம் வா இன்னைக்கு மகமாய் நாடகம் மகமாயினா போக கூடாதா போகக்கூடாது போகணும் போகணும் எங்க இனியா மச்சான் எங்க இனியா மச்சான் தெரிய விடுனே லைட் அப்படியே ஏத்தி ஈத்தி விடுங்க நல்ல மனசா திருவுங்க அதெல்லாம் நீங்க திருவுனா மட்டும்தான் நீ வாய்ப்பு பெட்டிக்காரு பெட்டியை வாசிக்க முடியும் ஆமா ஆமா போலாமா போலாமா ஒரே கீதம் அம்மா கண்ணிமைக்கோ நேரத்தில ஆமா ஆமா காதல் கொண்டு நடி கல் கண்டு நீ கையில் வந்தா கட்டி சீத்து பெண்ணடி ஒண்ணுமே பண்ண முடியாது யூடியூப் வர பாண்டியண்ணே இதை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு தடவை செய்ய முடியாது பார்க்கத்தாமா முடியும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாதா என்ன எலி புளிக்க மாதிரி இருக்கிற ஒரு காலையில சொல்லாம கூட போயிடுறேன் ஏற்கனவே சொல்றேன் யாரும் சத்தியமா தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா தவிர பேசவே மாட்டேன் சரி இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க அதனால சொல்றேன் சிவரங்கமடியில் டான்சர் அடைக்கும் மனைவியை சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு விழா கமிட்டியர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது எனக்கு பொன்னாடை போற்றிய விழா கமிட்டி அவர்கள் அன்புங்க வணக்கம் 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 நல்ல வேலை மாமான்னு சொல்லி நல்ல வேலை போச்சு அப்படியா வேணா வேணா சாமியா இருக்காரு அப்புறம் சாமி கண்ணு குத்தி அதனால மாமா ஏன் என்ன மேல ஓ மேல ஆனா நீ வச்சிருக்க அந்த புண்டுவன பெட்டிக்கு அவளை பவர் ஆகி போச்சு இதுல ஒண்ணுமே இல்லம்மா தெரியுது இல்ல அப்படி என்ன நோங்கணுமியா உனைய நோங்கணும்னு அது என் வீட்டுல செருப்படி வாங்கணும் நானு ஆமா மாமா மாப்பிள்ளைக்கு வாய்ப்பு கொடு என்ன மேல மாமா என்ன தரே போச்சுடா நினைச்சு ரசப்படுது என்ன என்ன போடு நினைச்சு
ஜெய் சாத்தையா. முத கதவை சாத்தையா. அப்பா என்னம்மா? முருகா ஞான குண்டிதா ஞான பண்டிதா. ஆனா ஒன்னது இருக்குது 2.5 மீட்டருமா. குண்டிதா இங்க நீ ஏன் ஓர வஞ்ச போடுற? வஞ்சகம் இல்லாத உடம்புனா இதுதான். சத்தியமா உனக்கு வஞ்சகமே இல்ல. என்ன சொல்ற? குண்டிதா. குண்டி பின்னாடி பக்கம். அதனால மாமா அப்படி இப்படி இல்லாம உங்களை பார்த்தாவே எனக்கு அப்படியே பொசு பொசுன்னு இருக்குமா? யோ நான் சொன்ன அப்படி உனைய கோபமா இருக்கும்னு அப்படியே மேலே கீழே ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது மாமா. போறானா போறானா? ஆமா. ஏன்டா உனைய பாம்பு உடும்பத்துக்கு கண்ணு வைக்கிற எப்படி? ஏன்டா திண்டுக்கல்ல ஒரு இட்லி வாங்கி கொடுத்துருப்பியா இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீ தான் வாங்கி கொடுத்துருப்பியா? வாய்க்கு மட்டும் கூட சொத்தவே எழுதி கொடுத்துருவாரு. ஏன்டா இட்லி என்ன எல்லாம் கல்ல பொண்டாட்டிக்கே வாங்கி வாங்கி வைப்புறான்டா. எல்லாம் மகாலட்சுமிக்கே போதுடா பரமுருகா. பூதியெல்லாம் ஆக்க முடியாது போடே. பூதி ஆக்க மாட்டாம. ஆனாலமா போலாமா? 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 எப்படி 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 போலாம்? எப்படி இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். இன்னைக்கு இடமெல்லாம் நானே தாமரை பூமாமா நல்லாடோ தண்ணியில தாமரை சரி பெரிய மனுஷனா நீ முத பெரிய கெழுட்டு போயில அந்த புண்டை பெட்டி வச்சுக்கிட்டு நீலா ஒரு சின்ன பிள்ளை பார்த்து என்னையா கேக்குற? பச்சை பல்லையா பச்சை மண்ணு பச்சையா ஒண்ணும் தெரியாத பாப்பா. இங்க வரு இப்ப நான் மறுபடியும் சொல்றேன். நீ சத்தியவண்ட பெட்டி புண்டை பெட்டிதாயா? அது போனா போயிட்டு போத விட்டுரு. ஏகப்பட்டி பெட்டி வாங்கிட்டேன். மாமன் தரணும்
நான் உங்கள்ட்ட வரவா? என்கிட்ட வந்தா நான் நல்ல முறையா வரணும். எப்படி? என் பின்னாடி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு வா. இதே கலகலன்னு இருக்குன்னு. இப்ப தாங்கள் கருத்து தான் என்ன? ஜல்கூத்து மங்கோரியா இல்தக்க சையா. அதாவது தமிழ்ல சொல்றீங்க. அப்படி அவுத்து போட்டு மொட்டை குண்டிய போறீங்க. அப்படி இல்லம்மா. இத பெரிய மனுஷனா? முன்னாடி தொங்குது. எனக்கு என்ன அந்த ஊர்ல நேத்திக்கிறனா? என்ன புத்தூர் அருமையா? அந்த ஐர கொஞ்சம் விழுந்து சிரிக்கிற ஐயா. முன்னாடி நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. பெட்டிக்கார மோசமான ஆளு கொஞ்சம் கடிச்சு விடுவாரு. அது ஜிப்ப ஒழுங்கா போட்டு உட்காருங்க. ஆமா பிள்ளை மோசமான பிள்ளை. அவங்களுக்கே தெரியும். நீ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன அதனால முன்னாடி தொங்குது இல்லம்மா. என்னையா அது முன்னாடி தொங்குது இல்லம்மா. அது ரெண்டு தொங்குது இல்ல. கலகலன்னு அப்படி வந்து படார்னு வாயில விழுகணும். நான் வந்து ஆடும்போது இந்த பாசி வந்து வாயில விழுவணும். அதோட சாமி சரி போனாலும் பரவாயில்ல. வாழ்றது அதுக்கு தானே. என்ன சொல்ற? ஆமா. அதனால நான் உங்கள்ட்ட ஆடி வரட்டுமா? எப்படி தெரியுமாம்மா? எப்படி 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 ஆடி வரட்டும்? சலக்கு 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 சலக்கு. நீ சொன்ன வாயில போய் பூச்சி போட்டேலாம். அதனால எப்படி தெரியுமா மாமா? நான் கரெக்டா பாடுற பாட்டு நான் பாடுறோம். இங்கிலீஷ் மட்டும் படிக்காத தயவு செய்து. சரி சரி சரி. மல்லிகை பூ முட்டை கண்ணால் பாக்குறது. முட்டை கண்ணு மல்லிகை பூ முட்டை சொல்லி கேட்கிறது. நான் எங்க மாதிரி ஊரை சுத்தி வர்றதுக்கு அவனை கூப்பிட்டா நீ இங்க வா. நீ என்ன என்ன இங்க வான்ற? ஒரு வாரம் ஆயிரம் சுத்தி வர்றது. பாட்டு மசரா வேணாம். வந்துரும். வேணாம். நெசமா வேணாம். சலக்கு பொழுக்கணும். சரி சலக்கு பொழுக்கணும். அடி வருமா மாமா? மல்லி பூ வச்சு வச்சு வாடுது. வந்து வந்து தேடுது. போய் தொலைஞ்சிட்டானே. அப்புறம் என்ன மசல் திருப்பி கூப்பிடுற? யாருமா? என் மச்சான். அதையாமா சொல்ற? ஒழிச்சு விட்டீங்களே. இனிமே ஞாபகப்படுத்தின. சரி எதை கடிப்புன்னு எனக்கே தெரியாது. சரி மலை மல்லன்னு என் வாய் வேற சும்மா இருக்காது. மலை மலை வாயசா குண்டில பேசுவாங்க. இல்ல மலை மலைன்னு மலை மலைன்னு மலை மலை மலைன்னு. சரி மாமா எப்படி தெரியுமா? அடி வர மலை மலை மலைன்னு ஒரத்த செட கூப்பிடுது முத்தம்மா. எனக்கு பிடிக்காது. நான் பாடினா உனக்கு பிடிக்காது. இல்ல இப்படி அப்படி பிடிக்காதா? சரி வேணாம். ரொம்ப வேணாம் மாமா. சுருக்கு சுருக்குன்னு போயிருவோமா? எப்படி தெரியுமா? கால சொல்லிக்கிறச்சா? சரி வேகமா போலாம். பருத்திடுங்க நானும் வரேன். தேனாயா நேராப்பு உங்க அண்ணனுக்கு நான் போட்டு மாறாப்பு. தேனாயா நேராப்பு உங்க அண்ணனுக்கு நான் போட்டு மாறாப்பு. ஒரு நடையா வர வர பருத்திடுங்க நானும் வரேன். தேனாயா நேராப்பு உங்க அண்ணனுக்கு நான் போட்டு மாறாப்பு. அது ஏற்கனவே புண்டுவன சம்போ மகாதேவ சரவண சித்தப்பா எங்க செத்து போயிட்டாரு. வரலாம் இல்ல நல்லா இருக்கு. செத்து போய் 5 வருஷம் ஆச்சு. ஆனா மாமா என்னதான் இருந்தாலும் திடீர்னு ஆகி நீ செத்து போயிடுற.
ஏய் ஆர்ஜே பேசிட்டு இருக்கிற நம்ம பரமண்ணே பள்ளி புண்டாடிட்டயா சரி 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 அது பள்ளி வாங்கல் மாசா தெரியாத சரி 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 அதனால மாமா மாமா அது என்னமோ தெரியல மாமா உங்கள்கிட்ட வரணும்னாக்க சரி மனசு அப்படி குள்ளு 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 குள்ளுன்னு இருக்கு நாளைக்கு ஒரு பேச்சுக்கு நீ செத்து போயிட்டுனா வச்சுக்கீங்க எனக்கு தெரியுமா நீ சொல்ல எப்படா உனக்கு காலி பண்ணணும்னே இருக்கு நாளைக்கு சப்போஸ் செத்து போயிட்டுனா இப்பெல்லாம் கட்டிக்கிட்டு பிடிச்சி ஆட முடியுமா முடியாதுமா அதுக்கு தான் மாமா ஒரு அண்ணா அணைச்சு விட்டேன் போயிடலாமா எப்படி செத்து மாமா ஆனா உன்னியா கட்டையில முத மாவு முக்கியம் கட்டையிலமா பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே அதனால அடி போயிடலாமா எப்படி தெரியுமா எப்படிமா பட்டாம்பூச்சி முடிச்சு மிருதனக்காரன் கட்டையில வைக்கிறேன் கட்டையில விடு இப்ப நான் என்ன கொட்டமா சொன்னேன் கட்டையில தாமா சொல்றேன் நானும் சொல்றேன் வச்சிருவோமா பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சி கொட்டாம்பூச்சி நான் கொட்டாம்பூச்சி பல பலமே சொல்லிக்கிறேன் பவள கண்ணாரே அட பக்கமா நில்லு இந்த மாமா முன்னாலே அழகே அழகே மாமா என்ன அச்சு புட்டாரு நான் பிறந்த வேணுமையா அப்படி சொல்லு அப்பா தவிர பேச மாட்டோம் நாங்க ஒல்லி வாங்கலோடு அழகே அழகே என்ன பார்த்து புட்டாரு கணவன கைய பிடிக்கணும் கணவன கைய பழமுருகா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டா பழமுருகா டேய் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஆமா ஆமா மாமா வாமா இவ்வளவு ஒழுக்கம்லாம் தேவையில்ல ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒழுக்கமான ஆளுங்க கொப்பா கும்மா வெறுத்தாலோ மகாதேவ மாமா கட்டையை பிடிச்சியாமா கடிவாளத்தை ஏறி உட்காந்து மிருவானக்காரு குட்டை மீது இங்க கட்டி பிடிச்சு அங்க உட்காரு ஓ கட்டையிலையா சரிம்மா எரிச்ச வந்துடும் அப்புறம் ஆமா ஆமா சின்ன பிள்ளை முதல் எடுத்து போடாது சின்ன பிள்ளை பாவம் வச்சுமா எப்படி 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 தெரியுமாங்க எப்படிமா ஜி அப்பதான் ரசத்தை தின்ன ஏப்பம் வருது சாகுபடி அதுவும் எடுக்க விட மாட்டியா என்னடா ஒரு ரசம் எங்க புளி குழம்பு அவனை கூப்பிடுறா ஆனா அந்த புளி குழம்பு எப்படி போட்டி போடுறான்னு பார்த்தா இந்த சாம்பார் சண்டைக்கு வர்றாயா இந்த சாம்பார் சண்டைக்கு வராம இந்த சிக்கன் குழம்பு அதுக்கு மேல அவனுக்கு கோவாலுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மாமா நீங்க சாம்பார் ரசத்தை முட்டை கோசு பயங்கரமா வேலை பார்க்க போறேன் முட்டை கோசு பழமுருகா நீ தாண்டா 4 காண்டி முட்டை கோசு தின்னவே அதனால போலாமா எப்படி தெரியுமா பொட்டெடுத்து வச்ச உடனே முன்னால வச்ச உடனே பின்னால பொட்டெடுத்து வச்ச உடனே முன்னால வச்ச உடனே பின்னால எடுத்து வைப்பேன் ஆடு மாடு ஆடு பொட்டெடுத்து வச்ச உடனே முன்னால
முன்னாடி காட்டுமா, பின்னாடி அவருக்கு பிடிக்காது. சலக்கு 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 சலக்கு. நாளையில இருந்து முன்னேறுவேன் தம்பி. டேய் முதல்ல சிம் முதல்ல லாக் பண்ணு. சிம் லாக் பண்ணுவேன். கருவா பயலே. சிம் முதல்ல லாக் பண்ணியா? ஆமா ஆமா. எவ்வளவு ஏத்த உனக்கு. அதனால மாமா தாத்தர் தம்பி சின்ன பையன். சின்ன பையன் பார்த்து கெடுத்துறது. அவங்க அம்மாவோட சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். டான்ஸுக்கார பிள்ளை பக்கத்துல பேச கூட விட. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மாப்பிள்ளைக்கு தாளக்காரருக்கு சின்ன வீடு பிடிக்குமா? பிடிக்காது பிடிக்காது. இல்ல தாளக்காரருக்கு பெரிய வீடு பிடிக்குமா? எல்லா வீடுமே பிடிக்குமியா? சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? பிடிக்குமா? பெரிய வீடு பிடிக்குமா? பெரிய வீடு பிடிக்குமா? நல்லா உத்துப்பா. ஏகப்பட்ட கடன்ல இருக்க உத்து பார்த்து. ஆனா அளவு செஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கரெக்டா இருக்கீங்க பாரு. அதெல்லாம் சும்மா ஆமா கொஞ்சம் மாதிரி ஒரு அமுக்குதான் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு சீரு. அதனால யாரு அதுவா நீ நினைக்கிறதா ஐயா தப்பு. என்ன துப்பாக்கி சின்னதுதான் குண்டு பெருசு. ஐயோ போட்டாங்கன்னா வெடிச்சிருண்டா. உண்மையா சொல்றேங்க. இந்த சுறா மீன் வேற மீன் மீச கெளுத்தி கெண்ட மீன் கெளுத்து மீன் இத கூட நம்பிடலாம். அந்த பக்கத்துல பாரு மீசக்காரர் ஐர குஞ்சு நம்பவே முடியாது. போட்டுருவாங்க ஒரு போடு. இந்த பொத்துல வந்து அந்த பொத்துல வந்து அந்த ஐர குஞ்சு கைக்கு அம்புடவே அம்புடாது. அது மாதிரி நாங்க ஒரு ஐர குஞ்சு வச்சு பெரிய இம்சம் ஆயிராது. இத வச்சு என்னால ஓட்ட முடியல. அதனால சிட்டாத கடிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தரி ஊட்டு சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு என்ன ஆடலும் பாடலுமா? இது என்ன நாடகம் ஐயா? ஐயோ இது என்னடா நான் பப்புன்னு போட்டுட்டேன் நாளைக்கு. என்ன சொன்னேன்? அவனும் ரெடியாப்பா. பாத்துக்கிட்டே இருக்க முடியல அவனால. நிரந்தரமா இருக்கிற மாதிரி பாரு பப்புன்னு போடுறது. அதே ஏண்டா இப்ப எதுலதான் இடிச்சிருப்பேன். ஏயா இடிக்கும் போது எப்படியா இருந்துச்சு? மட்டா இருந்துச்சு. என்னையா சொல்ற? டாரஸாடா பின்ன எப்படி கேட்டுச்சு? உனக்கு தான்டா தெரியும், எனக்காடா தெரியும். சரி சரி பார்க்கலாமா? பேசுங்க, வாயில பேசுங்க. வாயில அப்புறம் பேசுவாங்க. வாய எனக்கு போட்டு டான்ஸ் ஆரப்பிலே கைய பிடிக்கிறானோ குடும்பம் நல்லா இருந்துச்சு. எத்தனை நாள் இன்னையோட தலைக்கிறங்க அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதையும் விட மாட்டேடா. சரி போ, யாரு மாத்த முடியும்? நான் நல்லா இருக்கேக்கா, நல்லா இருக்கேன். ஊர் பொதுமக்களுக்கு அறிவிப்பு. இந்த பிள்ளைய பப்புனுக்காரனுக்கு போட்டிக்கலாம் இல்ல பெட்டி மருதக்காரர்களுக்கு போட்டிக்கலாம். சரி சரி. ஹலோ அவனும் கட்டி பிடிக்கிறா ஐயா. ஏன்னா பிள்ளையோட உயரமா இருக்கேன். நாளைக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், அவ்வளவுதான். இல்ல காலைக்கு உரிய விடுறேன். அவங்க அம்மா வரும்போது சொல்லிதான் அனுப்பிச்சு. ஆனா எனக்கு பொறுப்பு இல்ல மாப்பிள்ள. ஆமா. ஹலோ ஹலோ அடா அது பாட்டுக்கு நாதாரி ஆலையுது. ஹலோ ஹலோ பேச சொல்லியா?
ஏன் பிள்ளை நல்ல ஆசைய காத்துல தூது விட்டு ஆரைய போட்டு மாலை கட்டு இலாக்காயுது நேரும் நல்ல நெஞ்சில் பாயுது முருகேசு குடும்பா தூக்க வைக்கலாமா என்ன எப்படி நீ பாடி அது கண்ணா என் ஜலைக்குள்ள கெட்டெரும்பு புகுந்திருச்சு எத்த தண்டா போச்சு கிரகத்துல ஏமா எடுத்துருமா 18 வயது இளமொட்டு மனது கேட்டது காட்போட அண்ணா இப்ப பஸ் இருந்தா சொல்லுங்க நான் ஊருக்கு கிளம்புறேன் கட்டி போடுங்க கண்ணாலா கண்ணபோடி கட்டி போடுங்க எவ்வளவு கட்டி பிடிச்சாலும் எப்படி வெள்ளக்க மாறு இன்னைக்கு பிய்ய போதே கட்டி பிடிக்க பாரு நீதான லூசு முண்டை கட்டி பிடிக்க ஓட்ட ஹீரோயின் மவன ஏண்டா கொஞ்சமா பயம் இல்ல நெஞ்ச மஞ்சா இல்ல அட்ட மொக்க மண்ட கோத்த குண்டா மவன டேய் ஒரு பொம்பளை புள்ளைய நீ தில்லக்க உன் நெஞ்சு தின்னக்கா நீ கட்டி முடிக்க வேண்டா டேய் ஏண்டா உன் நெஞ்சு தகிரியம் சரி சரி நீ பேசுதா நீ பாரு முதல்ல ஆளு மூஞ்சி பாரு ஓரே பாரு அறிவு இருக்கா சூடு இருக்கா சோறு இருக்கா வெக்க இருக்கா மானம் இருக்கா போட்டாய இது அதெல்லாம் இருந்தா நான் எதுக்கு உங்களோட வர்றேன் அது சொல்லு அதெல்லாம் இருந்தா நான் எதுக்கு உன்னோட வர்றேன் ஆளும் ஜெயிச்சு கத்திரிக்காய் காலும் தலை முளைச்ச மாதிரி நல்லா பண்ரோட்டியோட முஞ்சி வச்சுக்கிட்டு மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று பூசவா எடுவட்ட பையில கைய ஓடிச்சு விடுவீங்க ஞாபகத்துல வச்சுக்க ஏண்டா கைய எங்கடா வருது இல்ல பூசி மஞ்சள் அரைச்சு ஏறிக்கங்க சும்மா ஏறிக்கங்க வந்து ஏறிக்கங்க வாடகை எல்லாம் கிடையாது இல்ல இங்க ஏறினா நல்லா இருக்காது வா போலாம் டேய் வண்டியில ஏறிங்க வா மூற முன்ன போல பேக் எடுத்துட்டு போயிரும்பா எதுக்கு இது தானமா சொன்னேன் ஏறிக்கலாம்னு ஓ என்ன நான் பாட்டில் போட்டேன் பாட்டில எத்தனை பாட்டு 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 போட்டா அப்பா குடியேற போய் புத்தி போதா பத்தியா ஏண்டா டேய் குடியேற போல என்ன ஏண்டா குடியேற புத்தி போதா பத்தியா ஆளு சைஸ் மூஞ்சி முகரையும் பாரு யார் நீ முதல்ல நீ யாரு முதல்ல நீ யாரா முதல்ல வெண்ணே ஆளு முகரை நீ யாரா முதல்ல கீரை முண்டை நீ யாரா முதல்ல ஆமா அங்க ஐயா வந்த என்ன ஐயா விட்டு சாமானையும் பாருக்கிட்டு பார்த்தாலும் ஆமா ஒண்ணு கிளு கிளு கிளுன்னு இருக்கு அப்படியே ஆளு சைஸ் மூஞ்சியும் முகரையும் பாரு நல்லா நன்னியல் ஒடிச்சுட்டு போயிரு யாரு ஓ சொட்டை ஒடிச்சு போய் ஞாபகத்துல வச்சுக்க நானு யாரு இப்ப நீ என்னன்ற நீ என்னன்ற சட்டை மகளா சவுளா ஆனஸ்டா இவரா தெனவட்டா போய போதும் போயன்ட்டே தம்பி முருகேசா நான் வம்புக்கு போக மாட்டேன் வம்புன்னு வந்துச்சு கோத்தா ஈரோல் மோன ரெண்டு அத்து மணி அத்து நீங்க ஆத்தால இழுத்தா நீ நாரிட்டு போயிருவே ஆட போயா போதும் பெரிய அம்மா கொடுத்து இவரு அங்க என்ன ஐயா வந்தாரு ஐயா என்னையும் பாருங்க ஐயா விட்டு சாமானையும் பாருங்கட்டு நீ பார்க்க வர வேண்டாம் கூப்பிடவே இல்லையே என்ன நீ அவ்வளவு பருப்பாயினு போயா போதும் போனா போகுது பாப்பா சின்ன பையன் பார்த்து விடுறேன் உன்ன மாதிரி எத்தனை ஆளா நான் பார்த்திருப்பேன் ஆட உன்ன மாதிரி எத்தனை ஆம்பளை நான் பார்த்திருப்பேன் நீ என்றா வெங்காயம் உண்மைதான் இப்பதான் பிள்ளை உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கு என்னன்னு வெள்ளக்கமாறு பிஞ்சு வரும் உனக்கு நீதானதான் சொன்ன எத்தனை ஆம்பளை பார்த்திருக்கேன் ஒன்னமே எத்தனை பாப்பு நான் பார்த்திருப்பேன் நானும் மைசூர்கார பார்த்திருப்பேன் நானு கேமராக்கார பார்த்திருப்பேன் எத்தனை ஆள் பார்த்திருப்பேன் எத்தனை பெட்டியை பார்த்திருப்பேன் எத்தனை மிருகத்தை பார்த்திருப்பேன் இல்ல எத்தனை பொருளை வித்தாங்களோ தெரியல இவங்க எல்லாம் பாவத்தை ஏண்டா எத்தனை ஐல கொஞ்சம் பார்த்திருப்பேன் நானு தம்பி அடுத்த குறி உங்களுக்கு தான்டா பார்த்து இருந்துக்குங்க பிள்ளை மோசமான பிள்ளை ஆமா இல்ல பார்த்திருப்பேன் மரியாதை முத முக்கியம் மரியாதை நீ கொடுத்தா கூறிய வந்து பெண்களுக்கு வந்து மரியாதை முக்கியம் ஆண்களுக்கு மரியாதை தான் முக்கியம் பெண்களுக்கு வந்து மரியாதை முன்னுரிமை கொடுங்க முதல்ல ஆண்கள் பெண்கள் இல்லாம ஆண்கள் கிடையாது ஆண்கள் இல்லாம பெண் கிடையாது பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு வேலையே கிடையாது நான் சொல்றேன் ஆம்பளை எல்லாம் பொம்பளைக்கு வேலை இல்ல பொம்பளை இல்லாம ஆம்பளை என்ன பண்ணுவீங்க என்னால ஏதாவது பண்ண முடியுமே என்ன பண்ணுவீங்க பஸ் ஓட்டுவோம் நாங்களும் பஸ் ஓட்டுவோம் நாங்களும் கார் ஓட்டுவோம் நாங்களும் டிராக்டர் ஓட்டுவோம் நாங்களும் புட்டஸ் ஓட்டுவோம் கல்ல ஓட்டுவோம் நாங்களும் நாலு கல்லை ஓட்டுவோம்
இப்பதான் பிள்ளை வலிக்கு வந்திருக்கு. என்ன வலிக்கு வந்திருக்குது? நான் ஓட்டுற கல்லைக்கு 4 காலு. நான் ஓட்டுற காலுக்கு 4 கால் தான். இல்ல என்ன இல்ல இல்லன்றே. டேய் என்ன நேத்து கூட நான் ஐதூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா 5 கால் வந்துச்சு. 5 காலுக்குமே 4 கால் தான். நான் 5 காலுங்கிறேன். அது உங்க ஒப்பன் கால் தான் இருக்கும். இல்ல 5 கால் நான் சொல்றேன். நான் 4 கால். நான் நிரூபிக்கிறேன் வேணா. நான் 4 கால்ன்றேன்டா. நான் 5 காலுன்றேன். நான் 4 கால்ன்றேன். நான் 5 காலுன்றேன். ஐயா அப்ப என்ன சொல்ற மீசக்காரற? நான் 4 காலுங்கறேன். பனமரம் ஏறுவா. நானும் எங்க அண்ணன் சேர்ந்துக்கிட்டு நாங்களும் பனமரம் ஏறுவோம். ஏறுவாங்க பொழந்துரும். இதெல்லாம் நீ பேசாதயா. என்ன பெரிய என்ன நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்களா? பொம்பளை என்ன புல்ல உட்காந்து பூதாங்க வச்சு சோத்தாக்கி உங்களுக்கு பொங்கி போடுவோம்னு வச்சிருக்கிறியா? அதெல்லாம் அந்த காலம் முருகேசா. நல்லா கேட்டுக்க. பெண்களால என்ன பண்ண முடியும்? நீ என்ன முடிஞ்ச பண்ணுவ? ஆம்பளை பஸ் ஓட்டுவ, கார் ஓட்டுவ, ஆட்டோ ஓட்டுவ, லாரி ஓட்டுவ, கேமரா எடுப்ப. இங்க பாரு நாங்க எல்லாமே பண்ணுவோம். நீ பனைமரம் ஏறு, நீ வாழைமரம் ஏறு, நீ என்ன மரம் வேணா ஏறு. நீ என்ன 1000 வேலை நீ பாரு. ஆனா 1001 வேலை நாங்க இருந்த. நீ 1001 பார்த்தா நாங்க 1005 பாப்போம். எப்படி பாப்ப? நீ எப்படி பாப்ப? இப்ப என்ன இப்ப ஒரு குடும்பத்துக்கு யாரு தேவை? பெண்கள் தான் தேவை. இல்ல ஆண் தான் தேவை. இங்க பாரு ஆண் இல்லாம ஒரு குடும்பம் இருக்காது. ரொம்ப வேணாம். பெண் இப்ப வந்து தமிழகத்திலே வந்து குடும்ப தலைவியா தலைவனா? இப்ப வந்து தலைவன் தானே அண்ணே. நம்ம தலைவன் தானே. தலைவன் நல்லா புரிஞ்சு பேசணும். என்ன இப்ப ரேஷன் கார்டுல மீசக்காரற நல்லா கவனிச்சுக்க. இப்ப ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியா தலைவனா? பேசுங்க. என்னமோ சொல்றாங்களே. தலைவியா தலைவனா? என்னைக்கு உங்க பேர் இறா முதல்ல. பதில் வருது. இறா பெண்கள் ஆண்களை சொல்லுங்க. ஆமா குடும்ப தலைவி பெண்கள் தான். பெண்கள் கொஞ்சம் கைதிருங்க. பெண்கள்லாம் கைதிருக்காக்கா. கைதிருக்கா பெண்கள் கைதிருங்க கொஞ்சம். இங்க யாராவது கை தட்டுனீங்க நீங்க தட்டுங்க பாத்துக்கலாம். இவ என்ன பெரிய அப்பாடக்கரா கேட்டில? சரிதா உன் பேச்சுக்கே நான் வரேன். என் பேச்சுக்கு வர்ற? உங்களுடைய பேர் வந்து ஆதார் அட்டைல உங்க போட்டோவா வந்திருக்கு. சரியா? எத்தனை ரேஷன் கார்டுல குடும்ப தலைவி நாங்க தான். ரேஷன் கார்டு நாங்க தான். ரேஷன் கார்டுல குடும்ப தலைவி நாங்க தான். நாங்க கையெழுத்து போட்டாதான் நீ அந்த அரிசியை வாங்கி எங்க சட்டியில கொட்டி எல்லாம் அப்படி கழுவி புழு புல்னு உனக்கு வடிச்சு உன்னைய உட்கார வச்சு என் குழம்பு எடுத்து வாயில ஊத்தி நீ திம்பையிரு. சத்தியமா திங்க மாட்டேன். செத்துருவேன் நான் அத்தோட. ஆமா உன் குழம்பு. ரேஷன் கார்டு குடும்ப தலைவி நாங்க தான். உங்க ரேஷன் கார்டுல அரிசி எவ்வளவு போடுறீங்க? யோ இதெல்லாம் பேசக்கூடாது. அப்ப மொத்த பெண்கள் தான் எல்லாமே. ஆக்குறது நாங்க தான், அழிக்கிறது நாங்க தான். 1000 பேர் தலைவியா பெரிய ஆளா கூட இரு. சரி. ஆனா ஆம்பளை இல்லாம உன்னால குடும்பம் நடத்த முடியாது. என்ன இரு ஓப்பனாவே பேசுறேன். என்ன ஓப்பனா பேச? சரியா? ஆம்பளை இல்லாம உன்னால பிள்ளை வைக்க முடியுமா? அப்படி கேள்றா நல்லா நாய் பீது இந்த மாதிரி. இப்ப கேட்ட வர கேள்வி நல்லா கேட்டுக்கங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆம்பளையால பிள்ளை கொடுக்க மட்டும்தான் முடியும். ஆனா பொம்பளை உன்னைய பாம்புடுங்கோ. உன்னைய கல்யாணம் பண்ணது நாள்ல இருந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சாணி தொளிச்சு பாத்திரம் விளக்கி வாச கூட்டி தண்ணி புடிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு ஒன்னே வேலை கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு போற எம்பிட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பி இதெல்லாம் பண்ணி முடிச்சு உட்காந்து இடுப்பு கலந்து போயிடும். யாருக்கு? இந்த பொம்பளை பிள்ளைக்கு. இப்ப நீ என்ன கேட்ட? இப்ப வந்து பொம்பளை வந்து ஆம்பளை பிள்ளை பெக்க முடியாது. நான் சொல்றேன், அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க ஆம்பளை இல்லாம இந்த நிமிஷம் இப்ப இந்த வருஷம் எங்களால பிள்ளை பெக்க முடியும். காமி நாங்க நிரூபிச்சுட்டாங்க. நான் நிரூபிச்சு புடுவேன். நீ சரியான ஆம்பளை. நான் நிரூபிக்கிறேன். நீ சரியான ஆம்பளை. நாங்க பெண்கள் 10 மாசம் சுமந்து மாசமாயி பிள்ளை வைக்கிற மாதிரி நீ மாசமாயி பிள்ளைய பெற்றுனாக்க சத்தியமா பெண்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை. இப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா? நாங்க மாசம் ஆக்குறது மட்டும்தான். சரியா? ஆகுறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய கருத்து அதுதான். தெரியுது இல்ல? ஆமா. என்ன பெரிய மாசம் ஆகுது? முதல்ல ரொம்ப வேணாம். ஒரே ஊசிதான். என்னது? ஊசிதான். சரிதா ஊசிக்கே நீ பிள்ளை பெத்துரு. இப்ப பள்ளிக்கூடத்துல கொண்டே உன் பிள்ளைய கொண்டே சேர்க்கிற. உன் பிள்ளைக்கு இன்சில் என்னத்தை சொல்லுவே? ஊசிக்கு இன்சிலா சொல்லுவே. நீ என்ன சொல்லுவ? இப்ப என் பேர் இருக்குன்னு வச்சுக்க, முருகேச மகன், பாலமுருக மகன், தங்கராசு மகன் அப்படிதான் இன்சில போடுவாங்க.
அக்கா எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. முக்கியமா இந்த பெண்கள். ஏன்னா மத்த எல்லா ஆம்பளையுமே குறை சொல்ல முடியாது. ஆனா இவனை மாதிரி திமிரு பிடிச்ச பப்புன்னு இருக்காங்க பத்தியா. எல்லா பப்புனும் எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்ல வரல. இந்த பாருங்க இவர் மாதிரி திமிரு பிடிச்ச ஆண்கள் அப்படின்ன மாதிரி பெண்கள்லாம் இலக்காரமா போயிட்டோமா? என்ன பெண்கள்லாம் இலக்காரம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? பிள்ளைக்கு இன்சில் என்னன்னு கேட்டிருக்கீங்க. உங்க பேச்சு அங்க நிக்குது. ஆனா நான் என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பொம்பளை நினைச்சாதான் அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்க முடியுமுங்க. ஏன்னா இந்த பொம்பளை 4 சோத்தை தாண்டினா அந்த ஆம்பளை மான கப்பல் ஏறிடும். இந்த பொம்பளை 4 சோத்துக்கு இருக்காங்கன்னா ஆம்பளைக்கு மரியாதை. இந்த பொம்பளை 4 சோத்தை தாண்டிட்டா பொம்பளைக்கு எங்க மரியாதை? ஆகையால் பெண்கள் தான் எல்லாமே நான் முடிவு எடுத்திருக்கிறேன். இல்ல என்னன்னாக்க ஆக்குறது பெண்கள் தான், அழிக்கிறது பெண்கள் தான். அப்பயே ஒரு பாட்டு இருக்குது. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே சாவதும் பெண்ணாலே பெண்ணாலேன்னு. இப்ப நான் ஊசி போட்டு பிள்ளை வைக்கிறேங்க. ரொம்ப வேணாம், ஊசின்னு போட்டு பிள்ளை வைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு இப்ப பேர் வைக்கணும் இல்லையா? இன்சில் வைக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறானாக்க, நீ கட்டின புருஷனா இருக்கலாம், எனக்கு தெரியும். நீ கட்டின புருஷன் முருகேசன் தெரியும். ஆனா நீ இல்ல. மொத்த எல்லா ஆண்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். 10 மாசம் கருவை சுமந்து பெக்கிற தாய், இந்த பெத்த தாய் பார்த்த பிள்ளைக்கு அப்ப யாரு அடையாளம் சொல்லணும். அப்பதான் பெத்த பிள்ளைக்கு அப்ப யாருன்னு அடையாளம் தெரியும். உண்மையா இருந்தா பொம்பளை எல்லாம் கை தட்டுங்க. பெண்கள்லாம் இல்ல தட்ட வேணாம். தட்டிட்டாங்களா? சரிதா, உன் பேச்சுக்க நான் வர்றேன். நீ சொன்னதான் தெரியும்டா. அப்புறம் விஷயம் மீசக்கார பொண்டாட்டி மாசமான ஆஸ்பத்திரி வரைக்கும் நீ போவ. உள்ள அறுவசி வச்சு உள்ள நீ போக மாட்ட. ஆனா பிள்ளை பிறக்கும். அந்த பொண்டாட்டி சொல்லணும், டே நம்ம அப்பை வேண்டாண்டா அப்படின்னு சொன்னா பிள்ளைக்கு அப்பன்னு அடையாளம் தெரியும். இல்லன்னா அப்பனுக்கு பிள்ளைய பத்தி அடையாளம். நாங்க காமிக்கிறது யாரு? பெண்கள். நாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், டே இவன் தாண்டா உங்க அப்பன். இன்சில் தான் நான் சொல்றேனே. யாருக்கு பெத்த அப்ப யாரு? நான் சொல்றத பொம்பளை நான் சொன்னாலும் தெரியுது. அப்ப யாருன்னு நீங்களும் கை தட்ட. இப்ப உங்க பொண்டாட்டி யாருன்னு சொல்றீங்கல்ல? கை தட்டியா? கை தட்டியா? அதாவது நல்லா புரிஞ்சு பேசணும். பொம்பளை சொன்னாதான் ஆம்பளைக்கு புள்ள அப்ப யாரு தெரியும் நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பிள்ளைகளை பார்த்தாலே எல்லாருமே சொல்லுவாங்க. எப்படி பார்த்தா? நீ ஒரு ஆள் தான் இருக்க ஊர்ல. உலகத்துல எத்தனை 1000 மக்கள் இருக்கிறாங்க. எங்க இப்ப ரொம்ப வேணாம் இந்த ஊர்ல இருக்குன்னு வச்சுக்க. நீ நானும் புருஷன் முண்டாட்டி. பேச்சுக்கு சொல்றமா? புருஷன் முண்டாட்டி பிள்ளைய பெத்துட்டோம். பிள்ளைய பெத்துட்டு 2 பேரும் பேசிக்க மாட்டோம்னு வச்சுக்க. பெத்துட்டோம்ல, பிள்ளைய பெத்துட்டோம் நாங்க. சரி நீ பெத்துட்ட. பெத்துட்டாங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டி. இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? யாரு மகன் சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரியாதா யாருன்னு? அந்த பையன் யாருக்கு பிறந்தானு? யாருக்கு பிறந்தானு அவங்களுக்கு தெரியுமா? ஆனா பிள்ளைக்கு அப்ப நாங்க சொல்றோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். என்னது? உலகத்துல ஆண் இல்லாம பிள்ளை பெத்தா அதுக்கு பேரே வேற. என்னன்னு? பேரே வேற மாதிரி. என்ன பேர் வேறன்னு சொல்லுங்க. ஆமா, எங்க போனாலும் சரி எப்படி போனாலும் இருங்க வர்றேன். இப்ப பெண்கள் இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. நீங்க யாரு? ஆம்பளை. இதுக்கு பேர் என்ன? மைக்கு. இதுக்கு பேர் என்ன? கம்பி. ஸ்டாண்டு. கம்பி. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஒயர். காப்பர் ஒயர். அப்படிதானே? இது எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? ஆம்பிளிபார்ல. ஆம்பிளிபார்ல. அத ஆபரேட் பண்றவர் யாரு? ஆம்பளை. ஆம்பளை. இப்ப எத்தனை ஆம்பளை இருக்காங்கல்ல, ஒரு அவசரத்துக்கு 108 கூப்பிடுறோம். ஏன் அதை 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுறோம்? அவசரத்துக்கு ஆம்பளை உதவுவானுங்க. வேற என்ன? ஆம்பளை. ஆமா. இந்த சேரில் இருக்கவங்க பூரா ஆம்பளை. எல்லாமே ஆம்பளை. இங்க இருக்கவங்க பூரா ஆம்பளை. இந்த ஆம்பளை எல்லாம் பெத்தது யாரியா? அது இல்லன்னு சொல்லலையே நானு. ஏக்கா இப்பயே கை தட்டுங்கக்கா கொஞ்சம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் உலகம். நீ அப்படி பேசுனியா முதல்ல? அப்படி நீ சொல்லலைங்க. இங்க பாரு, பெருசு பொம்பளை பெருசு. நான் இப்ப நாங்க தான் பெருசு நான் சொல்றேன். இந்த வகையில் நாங்க தான் பெருசு. நாங்க தான் பெருசு. வருது எங்க வீடு சத்தியமா நான் தான் மேல. நீ உங்க வீட்டுல இருந்துட்டு போ. உலகத்தை நியாயத்தின்படி அது அப்படிதான் வரும். கிடையாது, நாங்க தான். சரிதா, நீயாதான் இரு. நாங்க ஒத்துக்காம நீ நாங்க விட்டா விட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். என்னால முடியும். சரியா? சரி. சோத்த போட்டானா? சோத்த போட்டானா?
எல்லா வேலையும் செய்வேன். சரி வழி மட்டும் இல்ல விடிய காலம் போடுவில்ல முகரே தப்பாரு. ஆமா தாவடி மட்டும் இல்ல தங்க நிறம் உள்ள உள்ள தங்க நிறம் உள்ள உள்ள அடி தயமான பொறுத்தவனே தைமாத பொறுத்தவனே உனக்கு தாலி வாங்கி கட்டு ரெண்டு புருஷக்காரன் வந்து அடிப்பாயா நீ பாத்துக்கலாம்டா. ஆமா அட வல்ல குழியோட வாடி அடி வல்ல குழியோட வாடி உன்னைய பத்தி யாரு பேசுனா ஏன் பொண்டாட்டியே சொல்றேன். உங்க அல்ல பொண்டாட்டியே சொல்றேன். ஆமா ஏன் பொண்டாட்டியே சொல்றேன். அங்க வகரோ அச்சோடிருப்பா அடித்தப்பட்டு தண்ணிடுவா கருத்தப்பட்டு தண்ணிடுவா அவன் பல்ல பல்ல காட்டிடுவா இவன் பல்ல பல்ல காட்டிடுவான் அது என்ன மட்டும் ரசிச்சிடுவா பலவேட்ட ஆச்சிடுவா அடி வல்ல மொழியாட வாடி வல்ல மொழியாட வாடி ஆமா உங்க பேரு உங்க ஊரு எல்லாமே சொல்லுங்க. காதல் லவ் காதல் காதல் பண்ணலாமா? பண்ணுங்க. ஆமா நல்ல காதல பண்ணிட்டு போங்க. சின்ன காதல் கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது கண்ணன 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 கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னன என்னன நினைக்குது என்ன நினைக்க பறக்குது சுமந்து கொண்டு குளிக்க வரும் பொஞ்சாரி மலை போல எங்கே மலர்ந்து வரும் சுமந்து கொண்டு குளிக்க வரும் பொஞ்சாரி மலை போல வந்து மலர்ந்து வரும் பொஞ்சாரி வந்தவளா 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 அவளா இவளை என்று நினைப்பது என்ன மனசலை அந்த மிச்சமாக நினைப்பது என்ன மனசலை சிரிப்புலே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னன என்னன நினைக்குது என்ன நினைக்க பறக்குது அழகழகி பழக வந்த பருவமா கட்டிமுக கொண்டவளோ காதல் பேச வந்தவளோ சாமி கட்டிமுக கொண்டவளோ காதல் பேச வந்தவளோ கட்டிமுக கொண்டவளோ பேச வந்தவளோ அவளோ இவளோ நினைப்பது என்ன மனசிலே கிளிப்புலே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொன்னன பொன்னன மயங்குது என்ன நினைக்குது இன்பங்களை கொண்டு பறக்குது அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே எத்தனையோ நாடகத்தை பார்த்திருக்கலாம் இருந்த போதிலும் மகமாய் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இந்த நாடகத்துடைய சிறப்பு என்னவென்றால் அகில உலகத்தையும் ஆளக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி அருள் தரையிட நேரத்தில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் தூங்கக்கூடாது என்பது ஐதீகம் இந்த நாடகத்துடைய சிறப்பு. தாய்மார்கள் தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே முன்னாடி வாங்க.
இன்னொரு 5 நிமிஷத்துல கரகம் அழைக்கப்படும். தயவுசெய்து இந்த பெண்கள் அனைவரும் முன்னாடி வாங்க. அப்படியே கொஞ்சம் கோவிச்சுக்காம அப்படியே முன்னாடி வாங்க. நம்மளையெல்லாம் ஆளக்கூடிய ஆதி பரமேஸ்வரன் ஆதி பராசக்தி அருள் தருகின்ற நேரத்தில் யாருமே தூங்கக்கூடாது. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. தாய்மார்கள், பெரியவர்கள், சான்றோர்கள், விழா கமிட்டியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படியே முன்னாடி வாங்க. பெண்கள் அனைவரும் தயவு செய்து அப்படியே முன்னாடி வாங்க. இந்த நாடகத்தை முழுமையாக பார்த்தால் 9 கும்பாபிஷேக விழா போன ஒரு சிறப்பு இந்த நாடகத்தில் கண்டிப்பாக உண்டு. தயவு செய்து தாய்மார்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. தாய்மார்கள் தயவு செய்து அப்படியே எல்லாரும் அந்த சைட்ல வந்து உட்கார்ந்துருக்க தாய்மார்கள் அப்படியே முன்னாடி வாங்கம்மா, கோவிச்சுக்காம. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே எனக்கு